சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு ஏப்ரல் 10 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றதோடு சேர்த்து அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் நம்ம கிளாஸஸ் அப்படி தான் பார்க்க போறோம். அன்பார்ச்சுனேட்டா ஏப்ரல் 9 கொடுக்க முடியல. அதற்கான தகவல்களும் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். வாங்க இன்னைக்கான கிளாஸஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ பிஃபோர் தட் வீடியோவை புதுமையா பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி திருக்குறள் டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் கேட்ட திருக்குறளை பார்ப்பது வழக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன திருக்குறள் பார்க்கிறோம் அப்படின்னா, பொருள் செயல் வகை அதிகாரத்தில் இருந்து குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைதொன்று உண்டாக செய்வான் வினை அப்படின்ற திருக்குறள் தான் பார்க்கிறோம். ஸோ இந்த திருக்குறளுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு மனிதன் செல்வம் இருக்கும் பொழுது ஒரு செயலை செய்ய வேண்டும். அப்படி செஞ்சா அந்த செயல் எதற்கு சமம் சொல்றாங்கன்னா, யானை போர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பாதுகாப்பான குன்றின் மேலே அமர்ந்து அந்த போரை ரசிப்பதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸோடைய முதல் கண்டென்ட்டை பார்க்க போறோம். ஸோ இந்த திருக்குறளுக்கான டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கிளாஸஸோடைய கடைசியில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இஸ்ரோவின் எந்த திட்டத்திற்கான குழு 2024ற்கான ஜானல் ஜாக் ஸ்குவெரட் ஜூனியர் விருதை பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை சந்திராயன் 3 அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? ஆதித்யா L1 அப்படின்றது சூரியனின் வெளிப்புறத்தை பற்றி ஆய்வு செய்வதற்கு அனுப்பப்பட்டது. முழு சூரிய கிரகணத்தை கூட இப்போ ஆய்வு செய்ய போதுன்னு படிச்சிருந்தோம். ஸோ ககன்யான் திட்டம் அப்படின்றது விண்ணிற்கு மனிதனை அனுப்புவதற்கான திட்டம். இஸ்ரோ அப்கமிங் டேஸ்ல அனுப்ப போறாங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருந்தோம். 4 நபர்கள் தேர்வாகிருக்காங்கன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சமுத்திராயன் திட்டம் அப்படின்றது இஸ்ரோவுடைய திட்டம் கிடையாது. இது ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய வளங்களை ஆய்வு செய்வதற்கான ஒரு திட்டம். மத்சயா 6000 அப்படின்ற ஒரு கருவியோடு இதை இந்த திட்டத்தை மேற்கொள்றாங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஜானல் ஜாக் அப்படின்னு சொல்லக்கூடிய 2024க்கான விருதை சந்திராயன் 3 திட்ட பணிகள் ஈடுபட்ட குழுவிற்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். இது சார்ந்த தகவல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ இந்த ஜானல் ஜாக் விருதை வழங்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பேஸ் ஃபவுண்டேஷனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபவுண்டேஷனல் அப்படின்றது 1983ல தொடங்கப்பட்டது. சோ இந்த விருது எப்பல இருந்து கொடுக்குறாங்க? 2004ல இருந்து கொடுக்குறாங்க. சோ கொலராடோ விண்வெளி சிம்போசியத்துல இப்போ இந்த விருது வழங்கும் விழா நடைபெற்றிருக்கு. சோ சந்திராயன் 3 திட்ட பணியாளர் குழு இருக்குல்ல, சோ இந்த குழுவிற்கு மாற்றாக யார் இந்த விருதை பெற்றாங்க அப்படின்னா, டிசி மஞ்சுநாத் அவர்கள் பெற்றாங்க. இவங்க யார் அப்படின்னா, ஹூஸ்டன் இந்திய தூதுவராக இருக்கக்கூடியவங்க. சோ சந்திராயன் 3 அப்படின்ற விண்கலம் இந்தியா அனுப்புனாங்க. சோ இந்தியாவின் 3வது சந்திர ஆய்வு விண்கலமாக பார்க்கப்படுகிறது. நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டது. 14th ஜூலை 2023ல ஸ்ரீஹரிகோட்டால இருந்து அனுப்புனாங்க. தென் துருவத்துல சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் ஆச்சு சிவசக்தி பாயிண்ட் அப்படின்ற இடத்துல 23rd ஆகஸ்ட் 2023ல. ஓகேங்களா? சோ இந்த சந்திராயன் 3 இடம்பெற்ற விஷயம் அப்படின்னு கேட்டா, விக்ரம் அப்புறம் பிரக்யான் அப்படின்னு சொல்லக்கூடிய லேண்டர் மற்றும் ரோவர் இடம்பெற்றிருந்தது. சந்திராயன் 2 உடைய தொடர்ச்சி தான். சந்திராயன் 2 அல்டிமேட்டா நமக்கு ஃபெயிலியர் ஆயிருச்சு. சோ அந்த ஃபெயிலியரை சக்சஸ் ஆக்குறதுக்காக தான் சந்திராயன் 3 நம்ம கொண்டு வந்தோம். சந்திராயன் 2 சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல ரொம்ப விவரமா கொடுத்திருப்பாங்க. சோ என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? சோ சந்திராயன் 2 அப்படின்றது 2019 ஜூலை 22ல இஸ்ரோ விண்ணிற்கு அனுப்புனாங்க. ஸோ அதில் ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர்லாம் இருந்தது. நிலவின் தென்பகுதியை ஆய்வு செய்வது தான் அதோடைய நோக்கமும். ஸோ ஏன் தென்பகுதியை சூஸ் பண்ணாங்க சந்திராயன் 2 அப்போவே அப்படின்னா, பெரும்பான்மையான இடங்கள் நிழல் படிந்தே இருந்தது. அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஒரு கியூரியாசிட்டியில தான் அனுப்பணும். ஸோ அன்பார்ச்சுனேட்டா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதோடைய தொடர்ச்சியான சந்திராயன் 3 சக்சஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ சுற்றுக்களம் ஆர்பிட்டர் அப்படின்றது சுற்றி வரக்கூடியது நிலவுல போய். ஸோ கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பைலாலு அப்படின்ற இடத்துல
இந்திய ஆழ்நிலை விண்வெளி வளையத்துடனும் விக்ரமுடனும் என்ன பண்ணும், தகவலை பரிமாறிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. தரையிறங்கியான லேண்டருக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னா டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்களது நினைவாக விக்ரம் அப்படின்ற பெயர் சூட்டப்பட்டது அப்படிங்கிற விஷயம் நம்ம படிச்சுக்கிட்டோம். ஓகேங்களா, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம், ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கிறோம். சோ இந்த क्वेश्चனும் நிலவின் விண்கலம் சார்ந்துதான். ஆனா நாம அனுப்பல, சைனா அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எப்படி சந்திராயன் 3 நிலவின் தென் துருவத்துக்கு அனுப்பணுமோ இவங்க நிலவின் மறுபக்கத்தை ஆய்வு செய்வதற்கு அனுப்பியிருக்காங்க. அந்த விண்கலத்துடைய பேர் தான் ஷாங்க் 4 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சரி இப்போ நம்ம எப்படி படிச்சோம், முதல்ல கரண்ட் அஃபேர் சார்ந்து நிலவை பற்றின ஒரு தகவல் படிச்சோம். அது போக நிலவை பற்றி புக் கண்டென்ட்ல ஒரு தகவல் படிச்சோம். நிலவை பற்றி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல ஒரு தகவல் படிச்சோம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் கனெக்ட் பண்ணி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வீடியோ முடிச்சிட்டு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க ரெண்டாவது கேள்விக்கு போலாம். சோ ரெண்டாவது கேள்வி நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 16வது நிதி ஆணையத்தின் முழு நேர உறுப்பினராக தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை மனோஜ் பாண்டா அப்படின்னு தெரியும். அப்ப மீறக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் அரவிந்த் பனகாரியா அவர்கள் சமீபத்திய காலங்களில் தான் 16வது நிதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னு தெரியும். சோ அன்னி ஜார்ஜ் மேத்யூ, அஜய் நாராயண் ஜா அப்படின்றவங்க நிதிக்குழுவுக்கு 3 முழு நேர உறுப்பினர்கள் இருக்கணும்ல. சோ 3வது உறுப்பினராக தான் மனோஜ் பாண்டா நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அதற்கு முன்பாகவே அன்னி ஜார்ஜ் மேத்யூவும் அஜய் நாராயண் ஜாவும் இருக்காங்க அப்படின்றது தெரியும். ஓகேங்களா, சரி வாங்க இது சார்ந்த விவரங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்ப நிதி ஆணையத்துடைய வடிவமைப்பே ஒரு தலைவர் இருப்பாங்க, 3 முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க, ஒரு பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்றது தெரியணும். சோ இவங்களால யாரு நியமிப்பாங்க அப்படின்னா மத்திய அரசு தான் நியமிப்பாங்க. சோ இவங்களுடைய பணி என்ன அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையே கூட்டாட்சி வரிகளை விநியோகிக்க பரிசீலனை பண்ணுவாங்க. இப்ப 100 ரூபாய் மத்திய அரசுக்கு வரி மூலமாக வருவாய் வருது அப்படின்னா எத்தனை சதவீதம் மாநிலங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது இவங்க தான் சொல்லுவாங்க. சோ இவங்க இப்ப 16வது நிதிக்குழு அப்படின்றது போட்டிருக்காங்கல்ல, இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எவ்வளவு நாளுக்குள்ள கொடுக்கணும், 2025 அக்டோபர் 31க்குள்ள கொடுக்கணும். சோ தற்பொழுது நியமிக்கப்பட்ட மனோஜ் பாண்டா அவர்கள் பொருளாதார வளர்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனர் அப்படின்னு தெரியணும். சோ யாருக்கு மாற்றாக இவங்க வந்திருக்காங்க அப்படின்னா நிரஞ்சன் ராஜ் தீக்ஷா அப்படின்றவங்களுக்கு மாற்றாக வந்திருக்காங்க. குளோபல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனராக அவங்க இருந்தவங்க. ஓகேங்களா, சரி வாங்க இப்போ ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்த்துடலாம். சோ வரி எவ்வாறு பிரிக்கப்படுகிறது, அதுக்கு இந்திய அரசியலமைப்புல ஒரு சரத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சரத்து 280ல 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழு அப்படின்றத நாம நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வரி பகிர்வை எப்படி பரிந்துரை பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. சோ 15வது நிதிக்குழு 2020ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. சோ அவங்களுடைய டென்யூர் முடிய போகுது. அதனால தான் என்ன பண்ணிருக்காங்க, 16வது நிதிக்குழுவை நியமனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, சோ இப்போ 15வது நிதிக்குழு எவ்வளவு சதவீதம் வந்து மாநில அரசு எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க, வரியில 42% மாநில அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கிட்ட சொல்லியிருக்காங்க. 58% மத்திய அரசு வச்சுப்பாங்க. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் போத் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா, சரி அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கிறோம். நிதிக்குழு சார்ந்தே. சோ நிதிக்குழுவுடைய பணிகள் சார்ந்து கேட்டிருக்காங்க. சோ நிகர வரி வருவாயை மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்தல் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான அவற்றிற்கான பங்கினை ஒதுக்கீடு செய்தல் பற்றி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்களா, கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சோ மாநிலங்களுக்கான மத்திய அரசின் மானியங்கள் மற்றும் நிதி உதவிக்கான நெறிகள் பற்றி வழிகாட்டுதல் இவங்க செய்வாங்களா அப்படின்னு கேட்டா செய்வாங்க. அப்போ ரெண்டுமே சரி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம், உலகளாவிய யூனிகார்ன் நிறுவனங்கள் பட்டியல் 2024 முதலிடத்தில் உள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்கா அப்படின்னு தெரியும். அப்ப 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாடு சைனா அப்படின்னு தெரியும். 3ஆம் இடத்துல இந்தியா அப்படின்னு தெரியும். முக்கியமா இதை படிச்சு வச்சுக்கோங்க. 3rd பிளேஸ்ல இந்தியா இருக்காங்க. யூனிகார்ன் நிறுவனங்கள் பட்டியலை பொறுத்த வரைக்கும் பிரிட்டன் வந்து 4வது இடத்துல இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சரி இது சார்ந்த தகவல் பார்க்கலாம். 6வது குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பட்டியல் வந்து 6வது முறையாக வெளியிடப்படுது. சோ யூனிகார்ன் பட்டியல் வந்து யாரு வெளியிடுவா அப்படின்னா ஹாரூன் இன்ஸ்டிடியூட் வெளியிடுறாங்க. சோ யூனிகார்ன் நிறுவனம்னா என்னப்பா அப்படின்னா இந்தியாவில் $1 பில்லியன் அதிகமான மதிப்பீட்டை கொண்டிருக்க நிறுவனங்கள் எத்தனை இருக்கு அப்படி. இப்போ $1 பில்லியன் மேல ஒரு மதிப்பு பொருந்திய ஒரு நிறுவனம் இருந்தா அவங்களை யூனிகார்ன் நிறுவனம் சொல்லுவாங்க. சோ அப்படிப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எவ்வளவு இருக்கோ அதுபடி இந்த இண்டெக்ஸ்ல முதல் இடத்துல இருக்க முடியும். சோ 700க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அமெரிக்கா அப்படி வச்சிருக்காங்க. சோ அதனால அவங்க முதலிடத்தில் இருக்காங்க. 300க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை யூனிகார்ன் நிறுவனமா வச்சிருக்காங்க சைனா, அவங்க 2வது இடத்துல இருக்காங்க. சோ நாம வந்து 68 வச்சிருந்தோம்
2023, 2024 67 மாறிடுச்சு. ஸோ ஒரே ஒரு நிறுவனம் என்ன ஆகிடுக்கு அப்படின்னா குறைஞ்சிருக்கு. அந்த நிறுவனம் தான் பைஜூஸ் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த ஆண்டு 22 பில்லியன் மதிப்பாக இருந்தது, இப்போ $1 பில்லியன் குறைவாக போயிடுச்சு. அதனால அது யூனிகார்ன் பட்டியலில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதன்மையான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் யூனிகார்ன்ல இருக்கு அப்படின்னா ஸ்விக்கி, Dream11, Razorpay அப்படின்ற நிறுவனங்கள்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அதிகப்படுத்துவதற்காக இந்தியா ஏதாவது திட்டம் கொண்டு வந்திருக்காங்களா? ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் அப்படின்னு 2016 காலகட்டத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கோம், January 16th. ஸோ அதில் என்ன சொல்றாங்க, தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவாங்க, வளங்களை உருவாக்குவாங்க. ஸோ அதற்கான ஒரு முன்முயற்சி திட்டம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டமும் 2016 தான், ஆனால் ஏப்ரல் 5 வந்தது. பச்சை புல்வெளி நிறுவனமாக பார்க்கப்படுகிறது. சோ 10 லட்சத்துக்கும் 1 கோடிக்கும் இடையில் ஒரு பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் ஒரு வங்கி கிளைக்கு ஒருவர் என்ற விகிதத்துல லோன் கொடுத்து அவங்கள தொழில் முனைவோராக மாற்றக்கூடிய ஒரு திட்டம் தான் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கிறோம். தொழில்துறை நடவடிக்கைகளில் அரசின் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை அல்லது முற்றிலுமாக விலக்கிக் கொள்ளும் முறைக்கு என்ன பேரு? தாராளமயமாதல், லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சரி, 4வது கேள்வியாக இந்தியாவில் முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நெட்டிஸ் ஃபிளீரா என்பது எந்த இனத்தை சார்ந்தவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட்டாம்பூச்சி இனத்தை சார்ந்தவை அப்படின்னு தெரியணும். அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்படுது? இசை தவளை அப்படின்றது அருணாச்சல் பிரதேசத்துல சமீபத்திய காலங்களில் கண்டுபிடிச்சாங்க, மியூசிக் ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. பள்ளியை பொறுத்த வரைக்கும் வல்லநாடு சாங்சுரி அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ அங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா உலகத்திலேயே 53வது பள்ளி இனம், மரப்பள்ளி இனம் அப்படின்றது கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. மீனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த ஜிலேபி மீனுக்கு வந்து கடந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் வந்துச்சு. ஓகேங்களா? அது என்ன நோய் அப்படின்னா திலேபியா பார்வோ வைரஸ் வந்து அட்டாக் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் இந்தியாவில் வந்ததே இல்லை, இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் வந்துச்சு. ஸோ அதை ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன். ஸோ அதையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா பட்டாம்பூச்சி இனமாகிய நெட்டிஸ் ஃபிளீரா அப்படின்ற இனம் இந்தியாவில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டேல் பள்ளத்தாக்கு வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்குன்னு தெரியணும். ஸோ இந்த நெட்டிஸ் ஃபிளீரா அப்படின்றது ஒரு அரிய வகை பட்டாம்பூச்சி. ஜப்பான், சீனா, கொரியா போன்ற சைபீரியா போன்ற இடங்கள் எல்லாம் காணப்படுது. ஆனால் இந்தியாவில் இல்லை, முதல் முறையாக இப்போ பார்த்துருக்காங்க. ஸோ தனித்துவமான விஷயம் என்ன அப்படின்னா அதோடைய முன் ரெக்கையில ஹாக்கி ஸ்டிக் வடிவம் போல ஒரு காட்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பசுமையான காடுகள்ல தான் இது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பட்டாம்பூச்சி சார்ந்து புதிய விதமான கண்டுபிடிப்பு பட்டாம்பூச்சி தான் நம்ம புக்ல குறிப்பிடப்பட்டதை பார்க்கிறோம். ஏமன் பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்றாங்க, தமிழ் மரவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இனம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் 32 பட்டாம்பூச்சி இனங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம், ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கிறோம். சோ இந்த क्वेश्चन என்னன்னா உயிர் பன்மைத்துவம் உலகில எத்தனை இடங்கள்ல அதிகமாக செறிந்து காணப்படுது, அதாவது பயாலஜிக்கல் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. 34 இடங்கள் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, அடுத்து நாம 5வது கேள்வியாக ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் வழங்கியுள்ள வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு எதனுடன் தொடர்புடையது? அப்ப ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த தீர்ப்பு எதனுடன் தொடர்புடையதுன்னு தெரியணும். சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பருவநிலை மாற்றத்துடன் தொடர்புடையதுன்னு தெரியணும். ஓகேங்களா? சோ அப்ப மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் பெண் உரிமைகள் சார்ந்து எதற்காக அந்த ஆப்ஷன்ஸ் வைக்கப்பட்டது? சோ ஐநாவுல பெண்கள் உரிமைகள் ஆணையத்திற்கு தலைமை ஏற்கக்கூடிய நாடாக ஆப்கானிஸ்தான் சவுதி அரேபியா வந்து தேர்வாகி இருக்கு அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சோம். ஓகேங்களா? சோ அதை ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. சோ அதுக்கப்புறம் ஒற்றை பாலினத்த திருமணத்தை பதிவு செய்யக்கூடிய அங்கீகாரம் நேபாளத்துல முதல் முறையாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு விஷயம் படிச்சோம். சோ காசா போர் நிறுத்தம் சார்ந்த ஐநால இருக்கக்கூடிய மனித உரிமை சபை வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இந்தியா வந்து அதுல பங்கேற்கல, ஓட்டெடுப்புல அப்படின்ற விஷயம் படிச்சோம். ஓகேங்களா? சோ அதையும் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. சோ தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஐநா மனித உரிமைகள் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அது பருவநிலை மாற்றத்துடன் தொடர்புடையது அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். சோ என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்க்கலாம். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாப்பது யாருடைய கடமையா? அரசின் கடமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இதன் மூலமாக அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை குறைப்பது, பருவநிலை மாற்றத்தை உறுப்பு நாடுகள் கட்டுப்படுத்துவது அப்படின்றதுதான் அதோடைய நோக்கமாக இருக்கு. மனுவை தாக்கல் செய்தது யார் அப்படின்னா சுவிட்சர்லாந்து மூத்த மகளிர் அமைப்பு தான் இந்த மனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்க. சோ அவங்க வேண்டுகோள் எடுத்தது கார்பன் டை ஆக்சைடு குறைக்கணும் தான். சோ கட்டுப்படுத்தும் மொத்த உறுப்பு நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்துல இந்த அமைப்பு வந்து சொன்னா 46
56 நாடுகள் கேட்பாங்களா, ஓகேங்களா. சோ நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா அரசுகளுக்கு எதிராக வழக்கு தொடர முடியும், லெத்தார்ஜிக்கா நிறைய கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணும் பொழுது. சோ சுற்றுச்சூழல் மீது அக்கறை ஏற்படும் மக்களிடையே அப்படின்ற மாதிரி ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு தீர்ப்பை தான் இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து மனித உரிமைகள் ஆணையம் கொடுத்திருக்காங்க. சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கார்பன் வாயுவை வெளியிடும் முதன்மை 10 நாடுகள் நம்ம புக்ல அழகா கொடுத்திருப்பாங்க. அதுல ஐரோப்பிய ஒன்றியம் 3வது இடத்துல இருக்கு, இந்தியா கூட 4வது இடத்துல இருக்கு, முதல் இடத்துல சைனா இருக்கு அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. சரி, அடுத்த விஷயம் ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. இந்த மாதிரி வெளிநாடுகள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்தெல்லாம் டிஎன்பிசி கேட்பாங்களா 2024ல கேட்கப்பட்டது. நியூசிலாந்தின் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாவை பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது? டிசம்பர் 2022 நிறைவேறியது, சரிதான். 2008க்கு பிறகு பிறந்தவர்கள் ஒருபொழுதும் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களை வாங்க முடியாது, சரிதான். புகையிலை தயாரிப்புகளில் நிக்கோடின் அளவு குறைக்கப்பட வேண்டும், சரிதான். கொடுக்கப்பட்ட அத்துணை விஷயங்களும் சரி. சோ அதை நம்ம பார்த்துக்கிட்டாச்சு, ஓகேங்களா. சோ அடுத்து வர்த்தக தீர்வுகளுக்கான பொது இயக்குநரகம், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து ஒரு பொருளுக்கு ஏடிடி வரி விதிக்க பரிந்துரைச்சிருக்காங்க. அது என்ன ஏடிடி வரி? ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இது என்னது அப்படின்னா குவிப்பு எதிர்ப்பு வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்றத நான் கண்டிப்பா சொல்றேன். ஸோ எந்த பொருளுக்கு அவங்க பரிந்துரைத்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சோடியம் சைனைடு அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. ஸோ அது போக மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்படுது? எத்தனால் 20 அப்படின்ற நோக்கத்தை, அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல 20% எத்தனால கலப்பதற்கான கோரிக்கையை 2025க்குள்ள நாம நிறைய இடங்கள்ல அமல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அமோனியா கசிவு சமீபத்திய காலங்கள்ல 800ல இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டில் நடந்தது அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சோம், ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் சில்வர் நைட்ரேட் எதற்கு பயன்படுத்துவாங்க? ஓட்டு போடப்போ நமக்கு வந்து விரல்ல மை தடவுவாங்கல்ல, சோ அதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் அப்படின்னு தெரியணும். சோ சோடியம் சைனைடுக்கு தான் ஆன்டி டம்பிங் டியூட்டி விதிங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமிடிஸ் அப்படின்ற அமைப்பு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. சரி, வாங்க ஆன்டி டம்பிங் டியூட்டினா என்னன்னு பார்க்கலாம். குவிப்பு எதிர்ப்பு வரி அப்படின்னா பார்க்கலாம். ஒரு உள்நாடு அரசு நியாயமான சந்தை மதிப்புக்கு கீழே விலை என்று நம்பும் வெளிநாட்டு இறக்குமதி பொருட்கள் மீது விதிக்கப்படுகிறது. ஸோ இப்போ ஒரு பொருளுடைய விலை வந்து நியாயமான விலை 10 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க. வெளிநாட்டுக்காரங்க நிறைய பொருட்கள் அந்த பொருளை இறக்குமதி பண்ணி இந்தியாக்காரங்க கிட்ட 5 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா, இந்தியக்காரங்க அதே பொருளை தயாரிச்சாங்கன்னா இந்தியக்காரங்க பாதிக்கப்படுவாங்கல்ல. யாருமே இந்தியாவோட பொருளை வாங்க மாட்டாங்கல்ல. ஸோ வெளிநாட்டு பொருள் ரொம்ப மலிவான விலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குவாங்கல்ல. ஸோ ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிக்கணுன்றதுக்காகவே சில நாடுகள் இப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதற்கு விதிக்கப்படக்கூடிய ஒரு வரி தான் ஆன்டி டம்பிங் டியூட்டி. சோ தற்பொழுது சோடியம் சைனைடுக்கு விதிங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜிடிஏ பரிந்துரை பண்ணிருக்காங்க அப்படின்னு விஷயம் தான் நம்ம படிச்சிருக்கோம். சோ NaCN, அதாவது சோடியம் சைனைடுடைய பயன்பாடு என்ன? தங்கம் மற்றும் வெள்ளி தாதுவை பிரித்தெடுப்பதற்கு பயன்படும், மின் முலாம் பூசுவதற்கு பயன்படும், மருந்து தயாரிப்பதற்கு பயன்படும். வரி விதிப்பு செயல்பாட்டு காலம் இப்போ ஒன் டைம் இந்த சோடியம் சைனைடுக்கு வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டி விதிச்சா 5 ஆண்டுகளுக்கு பயன்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தற்பொழுது நாம் இந்த சோடியம் சைனைடை வந்து சீனா, ஐரோப்பிய யூனியன், ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஏடிடி, அதாவது ஆன்டி டம்பிங் டியூட்டியோட நோக்கமே உள்நாட்டு வணிகர்களை காப்பது அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. அடுத்த விஷயம், வரினா என்ன? நம்ம ஸ்கூல் புக்ல ரொம்ப அழகா சில டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க, அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. வரி என்பது எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அரசாங்கத்திற்கு கட்டாயம் செலுத்துகின்ற ஒரு செலுத்து தொகை தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ பொதுவாக அரசாங்கத்தின் வருமான இனங்களில் ஒன்றாக வரி மேலோங்கியுள்ளது. வரி என்பது கட்டாய செலுத்து தொகை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது நம்ம கட்ட தவறணும்னா தண்டிக்கப்படக்கூடிய நபராகவும் மாறுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ வரி செலுத்துபவர்கள் நேரடியாக எவ்வித சலுகையும் எதிர்பார்க்க முடியாது. சோ அதற்கு நிறைய வரிகள் உதாரணம் இருக்கு, ஜிஎஸ்டி கூட இருக்கு. சோ வருமான வரி இருக்கு, அன்பளிப்பு வரி இருக்கு, சொத்து வரி இருக்கு, மதிப்பு கூட்டு வரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. சோ இதெல்லாமே நேர்முக வரியை குறிக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்த்தறலாம். சோ இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கெமிக்கல் காம்பவுண்ட் அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. பொட்டாசியம் நைட்ரேட் அழைக்கப்படுது, KNO3 அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. சோ உப்பு தயாரிப்புக்கு அது ஒரு தாதுக்களாக இருக்கிறதுனால அதை நம்ம சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா. சோ இந்தியா 5வது முறையாக தொடர்ந்து அமைதி விதியை செயல்படுத்தியுள்ள சர்வதேச அமைப்பு, எந்த சர்வதேச அமைப்புல இந்தியா தொடர்ந்து 5வது முறையாக அமைதி விதியை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ், உலக வர்த்தக நிறுவனத்துல பயன்படுத்தியிருக்காங்க. சோ உலக சுகாதார நிறுவனம் சார்ந்த சமீபத்திய காலங்களில் என்ன படிச்சோம்? ஏப்ரல் 7 உலக சுகாதார நிறுவனம். சோ இந்த நிறுவனம் வந்து உதயமான தினம் அப்படின்னு படிச்சோம். உலக வங்கியின் முதல் முறையாக இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒருத்தர் தலைவராக இருக்காரு, அவருடைய பேர் தான் அஜய் பங்கா. ஐநாவுடைய பொது அவையில யாரு வந்து செக்ரட்டரியா இருக்காங்க அப்படின்னா அந்தோனியோ குத்ரஸ் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. சோ இது சார்ந்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உலக
வர்த்தக நிறுவனம் இருக்காங்கல்ல, அங்க வந்து அமைதி விதி அப்படின்றது எதற்காக இந்தியா தொடர்ந்து 5வது முறையா கொண்டு வந்திருக்காங்க. விவசாயிகளுக்கு வழங்கப்படும் அரிசிக்கான மானிய வரம்பு இந்தியா மீறி இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அந்த நிறுவனம். ஸோ அதற்கு தான் இந்த அமைதி விதி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விளைவு என்ன அப்படின்னா, அதிகமான மானியத்தை கொடுப்பதனால் வர்த்தகம் உலக அளவில் சிதையப்படும் அப்படின்றதுனால தான் அவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸோடைய மானிய அளவு எவ்வளவு கொடுக்க சொல்றாங்க ஒரு நாட்டில் அப்படின்னா, உற்பத்தி மதிப்புல 10% வரம்பு நம்ம எப்பயுமே மீறக்கூடாது. ஸோ உணவு மானிய மசோதா 1986-88 காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த மசோதால ரொம்ப கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க, இதை மாற்றி அமைப்பதற்கு இந்தியா போராடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அமைதி விதி 2 விஷயத்தை உறுதியளிக்கும். ஒன்னு, உலக வர்த்தகத்தை இது சிதைக்காது. ஸோ எங்களுக்கு தேவை அரிசி, அதனால நாங்க அதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உணவு பாதுகாப்பையும் பாதிக்காது உலக அளவுல அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அமைதி விதியில சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்தாச்சு. ஸோ உலக வர்த்தக அமைப்புடைய நோக்கம் என்ன? சுங்கவரி மற்றும் பிற தடைகளை குறைப்பது, வாணிபத்தில் பேதத்தை நீக்குவது, உயர்ந்த வாழ்க்கை தரத்தை உருவாக்குவது, உலக வளங்களை உத்தம அளவில் பயன்படுத்துவது, பன்னாட்டு வாணிப வளர்ச்சியில் குறை வளர்ச்சி நாடுகளுக்கு நியாயமான பங்கை பெறுதல், வாணிப கொள்கைகள், சுற்றுச்சூழல் கொள்ளைகள், நீடித்த நெடுநாள் வளர்ச்சி, அதெல்லாம் வந்து இணைத்து உறுதி செய்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ இந்தியாவில் மானியம் மட்டும் அதிகமாக கொடுக்கலங்க, ஒரு பயிருக்கு இன்சூரன்ஸும் கொடுக்குறோங்க. அது எப்பல இருந்து கொடுக்குறோம் அப்படின்னா 1985 இருந்து கொடுக்கிறோம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், இந்தியா இக்லாஎஸ் விமான எதிர்ப்பு ஏவுகணை எந்த நாட்டிலிருந்து பெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இக்லாஎஸ் விமான எதிர்ப்பு ஏவுகணையை நம்ம ரஷ்யால இருந்து பெறுறோம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அமெரிக்கால இருந்து அப்பாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ் நாம அங்க இருந்து வாங்குறோம் அப்படின்னு தெரியணும். சோ பிலிப்பைன்ஸ்க்கு நாம கொடுக்கிறோம், என்ன கொடுக்கிறோம்? பிரம்மோஸ் ஏவுகணை அப்படின்றது கொடுக்கிறோம். சோ சவுதி அரேபியாவும் இந்தியாவும் இது வரைக்கும் கூட்டுறாணுவ பயிற்சி பண்ணதே இல்லை. சதா தன்சிக் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான்ல மகஜன் அப்படின்ற இடத்துல முதல் முறையாக சமீபத்திய காலங்களில் பண்ணாங்க. சோ அதை ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. சோ நாம இப்ப என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ரஷ்யாட்ட இருந்து இக்லாஎஸ் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை இந்தியா வாங்கியிருக்காங்க. சோ எத்தனை வாங்கியிருக்காங்க? 24 வாங்கியிருக்காங்க. மொத்தம் 100 கொடுக்கிறதா பிளான். ஓகேங்களா? சோ மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு திறனை மேம்படுத்தக்கூடியது தான் இக்லாஎஸ் ஏவுகணை அப்படின்னு சொல்றாங்க. குறுகிய தூர வான் இலக்குகளை தாக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு க்ரூஸ் ஏவுகணைகளை தாக்கும், ட்ரோன்களை தாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ தாக்கும் திறன் 500 இருந்து 6000 மீட்டர் வரைக்கும் தாக்கும் திறன் இருக்கு. வேகம் வந்து 400 மீட்டர் பெர் வினாடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இந்தியாவும் ரஷ்யாவும் 2023 ஒப்பந்தம் விட்டிருக்காங்க. இந்தியாவில் உற்பத்தியை செய்வதற்கும் இந்த இக்லாஎஸ்க்கு உரிமை கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா இன்னொரு ஏவுகணை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. சோ அதான் வந்து S-400 அப்படின்றது. இதற்கான ஒப்பந்தம் 2020 போடப்பட்டது. $5.2 பில்லியன் மதிப்பிலானது. S-400 ட்ரிம்பத் அப்படின்னு அழைப்பாங்க. அல்மா சாண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்ய நிறுவனம் தான் இதை தயாரிக்கிறாங்க. சோ போர் விமானத்தை மற்றும் கண்டம் தாவும் ஏவுகணையாக இது பார்க்கப்படுகிறது. இதோடைய டார்கெட் ரேஞ்ச் 250 கிலோமீட்டர், ஸ்பெஷலைஸ்டு டார்கெட் ரேஞ்ச் வந்து 400 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக்க பார்க்க போறோம். நிலவுக்கு மனிதன் இந்தியா எந்த வருஷம் அனுப்புவதா பிளான் பண்ணியிருக்காங்க, இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா 2045 நிலவிற்கு மனிதர்கள் அனுப்புவதா நாம இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம். அயர்லாந்துடைய இளம் பிரதமராக சைமன் ஹாரிஸ் நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரியணும். ஸோ பைசாகி பண்டிகை அப்படின்றது ஒரு அறுவடை திருவிழான்னு தெரியணும். அது சீக்கியர்கள் பர்டிகுலராக கொண்டாடக்கூடிய ஒரு அறுவடை திருவிழாக பார்க்கப்படுகிறது. ஸோ பாகிஸ்தான் நாட்டிலிருந்து இங்க வந்து நிறைய தலங்களை வந்து பார்ப்பாங்க மக்கள் வந்து. அதே மாதிரி நம்ம நாட்டில இருந்து பாகிஸ்தானுக்கு போவாங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு விசாவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எம்ஜிஆர் கழக கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அந்த கட்சியை உருவாக்குனது யார் அப்படின்னா ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் வந்து உருவாக்குனாங்க. 97 வயது, தற்பொழுது இயற்கை எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 2 முறை அமைச்சராக இருந்தவங்க. எம்ஜிஆர் காலகட்டத்திலையும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2 பேரும் முதல்வராக இருக்கும்பொழுது இவங்க அமைச்சராக இருந்தவங்க. சரி, அடுத்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். இந்தியாவின் எந்த மாநிலத்தில் துலிப் மலர் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு தெரியணும். ஸோ உலகின் மிக வயதான நம்பர் 1 டென்னிஸ் வீரராக திகழ்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை நோவாக் ஜோகோவிக், செர்பியா நாட்டை சார்ந்தவர். ஓகேங்களா? சோ ரோஜர் ஃபெடரர் அப்படின்றவர் தான் இதற்கு முன்பாக இருந்தார். 36 வயதுல நம்பர் 1 டென்னிஸ் வீரராக இருந்தார். இவர் 37 வயதுல நம்பர் 1 டென்னிஸ் வீரராக மாறி இருக்காரு. ஓகேங்களா? சோ அது போக இவருக்கு சிறப்பு என்னன்னா 24 கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அது போக இவர் ரொம்ப நாட்கள் நம்பர் 1 டென்னிஸ் வீரராக இருக்காரு அப்படின்றது கூடுதலான சிறப்பு. ரோகன் போப்பண்ணா அவர்கள் 44 வயதுல சமீபத்திய காலங்களில் ஆஸ்திரேலியன் ஓபன்ல ஜெயிச்சிருப்பாங்க. இந்தியாவை சார்ந்தவங்க. ஆஸ்திரேலியாவை சார்ந்த எப்டன் அவர்களோடு சேர்ந்து இரட்டை
இரட்டையர் பிரிவில் வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருப்பாங்க ஆஸ்திரேலியன் ஓப்பன்ல. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சுமித் நாகல் அப்படின்றவங்களும் டென்னிஸ் வீரர் தான். ஸோ மான்ட்ரியா மார்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர்ஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டி பிரான்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல பிரதான சுற்றுக்கே வந்து 2 பேர் தான் இது வரைக்கும் போயிருக்காங்க. அந்த பிரதான சுற்றுல வின் பண்ண முதல் இந்தியர் அப்படின்னா சுமித் நாகல் அப்படின்னு தெரியும். சென்னை ஓப்பன்லையும் சமீபத்திய காலங்களில் ஜெயிச்சவங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எது அப்படின்னா நம்ம முதல்ல கிளாஸ் பார்க்கும் பொழுது திருக்குறள் ஒன்று படிச்சோமா, அதற்கான கொஸ்டின் அப்படின்னு தெரியணும். ஸோ குன்றேறி யானை போர் கண்டாற்றல் என்னும் உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார்? பொருள் உடையவர் செய்யும் செயல் அதற்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? சரி, அடுத்து ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். சந்திராயன் 3 குழு இருக்குல்ல, இந்த குழுவுக்கு ஒரு விருது கிடைச்சிருக்கு. அதான் என்ன பார்த்தோம், ஜாக் அப்படின்ற விருது. ஓகேங்களா? ஜான் ஜாக் அப்படின்ற விருது கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மனோஜ் பாண்டா அப்படின்றவங்க வந்து 16வது நிதிக்குழுவின் முழு நேர உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ அமெரிக்கால தான் அதிகமான யூனிகார்ன் நிறுவனங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நெட்டிஸ் பிளீரா அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய வகை பட்டாம்பூச்சி இனம் அருணாச்சல் பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பருவநிலை மாற்றம் சார்ந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை ஐரோப்பிய ஒன்றிய மனித உரிமை ஆணையம் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம். சோடியம் சைனைடுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி விதிங்க அப்படின்னு சொல்லிட்டு TGTA அமைப்பு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. உலக வர்த்தக நிறுவனத்தில் 5வது முறையாக அமைதி விதியை வந்து நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு விஷயம் பார்த்தோம். இக்லாயஸ் ஏவுகணையை ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்கியிருக்காங்க. எம்ஜிஆர் கழக கட்சி அப்படின்றது MR வீரப்பன் அப்படின்றவங்க தான் தோற்றுவிச்சாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். நோவக் ஜோகோவிக் தான் வந்து வயதான நம்பர் 1 டென்னிஸ் வீரராக திகழ்றாரு தற்பொழுது அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான தகவல் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.